guys, welcome back to my channel Simply with Viji. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு ஹவுஸ் டூர் தான் பார்க்க போறோம். என்னுடைய ஹவுஸ் கிடையாது. ஸோ யூஎஸ்ல வந்து ஹவுசஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ அந்த வீடு எப்படி இருக்கு, உள்ள என்ன மாதிரி பிளான், ஸோ எப்படி இருக்கு, அது ஓப்பன் ஹவுஸ், போய் பார்ப்போம். ஸோ எப்படி இருக்கு அப்படின்றது ஒரு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. நம்ம இந்த வீட்டுக்குள்ளே தான் போய் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இந்த வீடு. நம்ம இந்த வீட்டுக்குள்ளே போய் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றத உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படிலாம் இங்கே வீடு இருக்குது அப்படின்ட்டு. இது ஒரு 4 bedroom ஹவுஸு. 4 bedroom அண்ட் 2.5 bath அப்படின்னு நினைக்கிறேன். 2 full ரெஸ்ட் ரூம் இருக்கும், ஒன்று வந்து ரெஸ்ட் ரூம் பேத் இருக்காது. சரி உள்ளே போய் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட ஒரு ஓவர் லுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா 4 bedroom அண்ட் 3 bath இருக்குது. 2.5 bath தான். ஸோ 2 ஃபுல் பாத்ரூம் இருக்கும், இன்னொன்றில் வந்து வெறும் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறது மட்டும்தான். ஸோ பேத் இருக்காது. ஸோ கராஜ் பார்த்திங்கன்னா 2 கார் விடலாம், அந்த மாதிரி ஒரு கராஜ் தான். ஸோ உள்ளே போனால் தான் தெரியும் 2 கார் ஃபுல்லாக விட முடியுமா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ரொம்ப குவைட் அண்ட் ரொம்ப நல்ல ஏரியா. அண்ட் இதுதான் அந்த ஃப்ரண்ட் இருக்கிற வியூ. ஸோ ஃப்ரண்ட் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. அண்டு நம்ம அங்கே செடிலாம் அதெல்லாம் போடணுன்னா கூட அங்கே போட்டுக்கலாம் ஃப்ரண்ட்டில். அண்ட் பக்கத்தில் ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால ப்ரைஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ என்டர் ஆனோடனே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹால்வே இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு சிட் அவுட் மாதிரி. ஸோ யாராவது வந்து நாட் அ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நார்மலாக ஒரு கெஸ்ட்டு, ஒரு ரொம்ப க்ளோஸாக இல்லாத ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாராவது வராங்கன்னா அப்படியே அங்கே உட்காந்து பேசிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிளேஸ் அது. அண்ட் அதுக்கு பக்கத்தில் அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு கிளாசெட் இருக்குது. ஸோ ஜாக்கெட், அந்த மாதிரி ஜாக்கெட், அம்ப்ரெல்லா அண்ட் ஷூஸ் அந்த மாதிரிலாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு கிளாசெட் என்டர் ஆகும் போதே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைனிங் ஏரியா. ஸோ கிச்சனுக்கும் டைனிங்க்கும் ஒரு ஸ்பேஸ் அங்கே இருக்குது. ஸோ அந்த சாண்ட்லியர் போட்டிருக்காங்களே, ஸோ அது வந்து ஒரு டைனிங் ஏரியா. அண்ட் இவங்க பார்த்திங்கன்னா ரியல்டர். ஸோ அவங்க மூலியமாக தான் நம்ம வந்து இந்த வீடு பார்க்க வந்திருக்கோம். ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா ப்ரைஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா $435K. ஸோ $435,000. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா அந்த டைனிங் ஏரியாலேருந்து அப்படியே உள்ளே வந்திங்கன்னா கிச்சன் இருக்குது. ஸோ கிச்சன் கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குது. ஸோ நிறைய கபோர்ட்ஸ் இருக்குது. அண்ட் கொஞ்சம் நல்ல ஒரு டீசெண்டான சைஸில் கிச்சன் இருக்குது. ஸோ ஆனால் சில கபோர்ட்ஸ்லாம் கொஞ்சம் பழைசான மாதிரி இருக்குது. மேபி பெயிண்டிங் பண்ணணுமா என்னன்னு தெரியல. ஸோ நம்ம வீடு வாங்கும் போது அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ கபோர்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, ரொம்ப பழைசாக இருக்கா, புதுசாக இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம கண்டிப்பாக செக் பண்ணணும். ஸோ இங்கே ரியல்டர் சொன்னாங்க, ஸோ இதோட வெண்ட்டு வந்து உள்ளேயே சுற்றிட்டுருக்கோம், அங்கே மேலே ஏர் வந்துச்சுன்னா. ஸோ அது மாதிரி இல்லாமல் வெளியில் அவுட் இருக்கா மாதிரி நம்ம பார்க்கணும். அப்படி இல்லைன்னா குக் பண்ணுறது எல்லாமே வீட்டுக்குள்ளேயே அந்த ஸ்மெல் வரும் அண்ட் ஒரு ஹீட் ஆகிடும் அப்படின்ட்டு அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய விஷயம் நம்ம வீடு வாங்கும் போது இங்கே. ஸோ அதுக்கப்புறம் அண்ட் இதெல்லாம் கொஞ்சம் பழைசாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே சிங்க் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு விண்டோ இருக்குது. அது ரொம்ப நல்ல ஆப்ஷனாக இருக்குது. ஸோ நல்லா காத்தோட்டமாக இருக்கும். அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்டவ் தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வேணும்னா நம்ம வந்து கேஸ் வந்து ஸ்டவ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்ததுன்னா நம்ம கேஸே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன நம்மளுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்தியன் குக்கிங்க்கெலாம் வந்து கேஸ் ஸ்டவ் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபேன் அண்ட் லைட்ஸ் அண்ட் சீலிங் ஃபேன் எல்லாமே இருந்துச்சு. கிச்சன் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கிச்சன் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அந்த மார்பிளும் அந்த கிரானைட்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் தனியாக வந்து இது பார்த்திங்கன்னா ஐலாண்டு மாதிரி தனியாக இல்லை, பட் இதோட சேர்ந்துருக்கு. அது பக்கத்துலேயே வந்து ஒரு கபோர்டு இருக்குது. அண்ட் இதுதான் பார்த்திங்கன்னா ஹால். ஸோ லிவிங் ரூம். ஸோ லிவிங் ரூம் பொறுத்த வரைக்கும் சின்னதாக தான் இருந்தது ஸ்பேஸு, அது டிவி யூனிட் வைக்கிறதுக்கு அண்ட் அது ஃபயர் பிளேஸ். ஸோ லிவிங் ஏரியா வந்து வி ஃபெல்ட் ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது.
ரியல்டரும் அதான் சொன்னாங்க. இந்த ப்ரைஸுக்கு வந்து ரொம்ப சின்னதா தான் இருக்குது, ப்ரைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு அவங்களும் ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு டாய்லெட் இருக்குது. ஸோ ஹால்வேலேயே, லிவிங் ஏரியாலேயே. ஸோ அப்படியே இங்கேருந்து மேலே ஸ்டெப்ஸ் போகிறது. ஸோ இது 4 பெட்ரூம்னால கீழே வந்து மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. அண்ட் மேலே வந்து 3 பெட்ரூம் மேலே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே தான் இங்கே மாஸ்டர் பெட்ரூம். யூஸ்வலாக வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து மேலே தான் இருக்கும். பட் இங்கே வந்து கீழே இருக்குது இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா. ஸோ கிளாசெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கிளாசெட்லாம் இல்லை, ஒரு நார்மலான சைஸில் தான் இருந்தது கிளாசெட்டு. ஸோ அவங்களே வந்து நிறைய ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஷெல்ஃப் மாதிரி. ஸோ ஒரு டீசெண்டான சைஸ் தான். அண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெட்ரூம் தான். அண்ட் சீலிங் வந்து ஹை சீலிங். அண்ட் ஸோ இது வந்து மாஸ்டர் ரூம்லேயே அட்டாச்டு ரெஸ்ட் ரூம். இது வந்து பெரிய சைஸ் ரெஸ்ட் ரூமாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா பாத் டப் இருக்குது, நல்லா பெரிய விண்டோஸ் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் அங்கே குளிச்சுட்டு ஸோ இன்சைடில் குளிக்கிறதுக்கு ஒரு ரூம் இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா சின்ன க்ளாசெட். ஸோ டவல்ஸ் அந்த மாதிரி டாய்லெட்டரிஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஷவர் பிளேஸு. ஸோ ஓரளவுக்கு ரொம்ப பெருசு இல்லை, ஓரளவுக்கு மீடியமாக நல்லா இருக்குது. அந்த ரூமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் அந்த ரூம்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா அங்கேயே பக்கத்தில் வந்து வாஷர் அண்ட் ட்ரையர் இருக்குது. ஸோ ஒன்று வந்து வாஷர், ஒன்று வந்து ட்ரையர். ஸோ ஒரு குட்டி ரூமில் வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போனீங்கன்னா மேலே வந்து பெட்ரூம்ஸ் இருக்குது. ஸோ மேலே போய் என்ன இருக்குதுன்னு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என்ட்ரான மேலே ஏறின உடனே ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸோ இதோட ரூஃப் வந்து அந்த மாடல் இருக்கிறதுனால நாங்கள் மேலே வந்து அது மாதிரி இருக்குது, சீலிங் அப்படி இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி க்ளாசெட் இருக்குது. ஸோ இது ஒரு ரூமு. ஸோ அங்கே முடிச்சுட்டு அங்கே வந்து 2 க்ளாசெட் இருக்குது ஐ திங்க். அண்ட் அதுக்கப்புறம் வெளியிலையும் ஒரு சின்ன க்ளாசெட் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து மேலேருந்து பார்க்குற வியூ. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேயே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே இன் பிட்வீனில் ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நார்மல், ரொம்ப சின்னது கிடையாது, இல்லை ரொம்ப பெருசு கிடையாது, ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது. அது வந்து கெஸ்ட் ரூமு. அங்கே வந்து ஓரளவுக்கு வாக்கின் கிளாசெட் ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் ஓரளவுக்கு டீசெண்டான சைஸில் இருக்குது. ஸோ பெயிண்டிங்கும் லைட் கலர் பெயிண்டிங்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு வேணும்னா மாற்றி கூட நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு சின்ன ரெஸ்ட் ரூம் தான். ஷவர் பிளேஸ் இங்கே வந்து டப் இல்லை, வெறும் ஷவர் பிளேஸ் இருக்குது. அண்டு டாய்லெட் இருக்குது. ஸோ அப்படியே லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ரூம் இருக்குது. ஸோ அந்த ரூமு ஒரு பெரிய சைஸ் ரூம் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கெஸ்ட் ரூமோட இது பெரிய சைஸ் ரூமு. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா 2 க்ளாசெட் இருக்குது. அது கொஞ்சம் பெரிய சைஸ் க்ளாசெட் தான், வாக்கிங் க்ளாசெட் மாதிரி. லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று இருக்குது. இது ஒரு ரூம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 3 பெட்ரூம்ஸ் இருக்குது. அண்ட் கார்பெட் கிடையாது, ஹார்ட்வுட் தான். நம்மளுக்கு கார்பெட் வேணும்னா நீங்கள் கார்பெட் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு தனியாக இப்போ சில பேருக்குலாம் அலர்ஜி இருக்கும். ஸோ அதனால் கார்பெட் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் வந்து வின்டர் டைமில் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும். ஸோ அவங்கவுங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலேயே நம்மளுக்கு வேணும்னா கார்பெட்டும் நம்ம போட்டுக்கலாம். அவங்க ரியல்டர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்கள் என்னென்ன மாதிரிலாம் பார்க்கணும், எதெல்லாம் நீங்கள் மெயினாக வந்து நீங்கள் செக் பண்ணணும் வீடு வாங்குறீங்க அப்படின்ட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதோட வீட்டோட இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே கீழே வந்து இறங்கிட்ட பிறகு பார்த்திங்கன்னா வெளியே பேக்யார்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே இருந்தது பேக்யார்டு.
ஸோ பேக்யார்டில் என்ன ஒரு இதுவாக இருந்துச்சுன்னா, அந்த ஃப்ளோர் பார்த்திங்கன்னா, கிரவுண்ட் பார்த்திங்கன்னா ஈவனாகவே இல்லை, ஒரு மாதிரி அன்ஈவனாக இருந்துச்சு. ஐ பிலீவ் வந்து அங்கே பூல் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், ஸ்விம்மிங் பூல் வச்சுருந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் சம் ரீசனுக்கு அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து ஈவனாக இல்லை. ஸோ கிட்ஸ் விளையாடும் போது அந்த மாதிரிலாம் இருக்கும் போது கீழே விழுறதுக்கு அடிபடுறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது செக் பண்ணிட்டு தான் நம்ம வாங்கணும். ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு பூல் வேணும் அப்படின்னா நம்ம இதையே கொஞ்சம் பிரிச்சுட்டு எடுத்துட்டோன்னா பூலாக யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பட் இது எப்போ க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்ற ஹிஸ்ட்ரி தெரியல. அந்த சைடு கொஞ்சம் இடம் இருந்துச்சு. பட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா விளையாடவும் முடியாது. ஸோ ஒரு மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அது என்ன அப்படின்ட்டு ரியல்டருக்கே புரியல, என்ன இங்கே இருந்திருக்கும் எப்படி அப்படின்ட்டு. ஸோ நம்ம வீடு வாங்குகிறோன்னா கண்டிப்பாக வந்து ஒரு எல்லா வீடையும் வந்து வாங்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணுறதும், இல்லை வாங்கவே அந்த வீடு வாங்கலைனாலும் இந்த வீடெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு ஐடியாக்காக நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தா தான் நம்மளுக்கு புரியும். ஸோ எந்தெந்த மாதிரிலாம் இருக்கும், நம்ம எந்த மாதிரி விஷயத்தெலாம் லுக் பண்ணணும், கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு புரியும். ஸோ அதனால் நம்ம வீடு வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஓவரால் எல்லா வீடுமே ஓப்பன் ஹவுஸ் இருந்துன்னா செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான், வெளியே செக் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து கராஜ் போகலாம், கராஜில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு போகணும். ஸோ அந்த ரியல்டர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்கள் வந்து ஹீட்டர்லாம் நீங்கள் வாட்டர் ஹீட்டர் அண்டு நார்மல் வந்து வீட்டுக்கு ஹீட் பண்ணுவோம்ல, ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும். அதோட இயர் பார்த்திங்கன்னா 20 இயர்ஸ் லைஃப் இருக்கும். ஸோ நம்ம அது பார்த்துட்டு ரொம்ப பழசாக இருந்ததுன்னா அவங்களே சேஞ்ச் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா சேஞ்ச் பண்ணலன்னா அதெல்லாம் நம்ம லுக் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியராக இருக்கும், நம்மளா பண்ணணுன்னா அதெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 கார் விடலாம் அப்படின்ற மாதிரி இது இருக்குது. பட் ஆனால் பிளேஸ் பார்த்திங்கன்னா பெரிய கார் விடுறீங்கன்னா 2 கார் விடுனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஹீட்டர், வாட்டர் ஹீட்டர் அண்ட் ஏசி இதெல்லாம் இருக்கிறதுனால ஸோ விடும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு இடிக்கும். ஒரு கார் தான் விட முடியும். ஸோ ஒரு கார் நம்ம வெளியே தான் விட்டுக்கணும். ஸோ அவ்வளோதான், வீடு சுற்றி பார்த்து முடிச்சாச்சு. இதோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா 2000 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட அண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $435,000. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹோம் டூர் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நிறைய லைக்ஸ் கொடுங்க. இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் சிம்பிளி வித் விஜி அண்ட் ஐ வில் see you guys in the next video. Until then, stay safe and be positive. Bye. Yeah.